Hey guys, welcome back to my channel Versa Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 2 ஆஃப் தாய்லாந்து ட்ரிப். காலையில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து இந்த டுக் வண்டியிலேருந்து ஹோட்டல்லேருந்து அந்த பீச்சுக்கு முன்னாடி எங்களை கொண்டு போய் விட்டுட்டாங்க. நாங்கள் இன்னும் நிறையா பேர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. பார்த்தா பீச் ஒரு டேர்னிங்கில் தான் இருந்துச்சு, பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த வண்டி. அப்படியே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பீச்சு ஏக்னாங் கராபி அந்த பீச்சு தான். 4 ஐலாண்டு டூர் கராபி 4 ஐலாண்டு டூர் போயிருந்தோம். எங்கெங்கன்னா ஐலாண்டு டூர் வந்து பிரானாங் பீச், அது செகண்ட் வந்து சிக்கன் ஐலாண்டு, தேர்டு வந்து ஐலாண்டு பேர் எனக்கு சரியாக தெரில, ஆனால் அந்த மணல் மேலே நடக்கிற மாதிரி அந்த ஐலாண்டு. ஃபோர்த் ஐலாண்டு வந்து போடா ஐலாண்டு சொல்லிவிட்டு அந்த இதுதான் நாங்கள் போகிற போட்டு 12ஆம் நம்பர் போட்டு. அப்படியே அங்கே போயிட்டு கையில் ஒரு ரப்பர் பேண்டு கொடுத்தாங்க, அதை அப்படியே மாட்டிட்டு அப்புறம் எல்லோரும் ஒரு 12 பேர்கிட்ட நாங்கள் போட்டில் போனோம். எங்களுக்கு வந்து டூர் வந்து ஒரு சிஸ்டர், அந்த அக்கா தான் எங்களை வந்து இங்கிலீஷும் பேசினாங்க, தாய் லாங்குவேஜும் பேசினாங்க. செம்மையாக இருந்துச்சு. கடலில் ஸ்பீடாலாம் போல, ஓரளவு ஸ்பீடாக தான் போனாங்க. தண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஃபுட்டு அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு தான். ஐலாண்டு ஃபுட்டு ஐலாண்டில் போய் சாப்பிட்டோம். போட ஐலாண்டில் தாய்லாண்டு டிஷ்ஷு சாப்பிட்டா அப்படியே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கை எட்டி பார்க்குறோம், எட்டவே இல்லை. சும்மா அப்படியே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லோரும். அப்புறம் இதில் வந்து ஸ்னார்க்லிங்லாம் இருந்துச்சு. நான் போல் எங்கள் மாமா போனாங்க. மீன்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அது வந்து சிக்கன் ஐலாண்டில் தான் பண்ணாங்க, அது காமிக்கிறேன் நான். ஃபஸ்ட் ஐலாண்டுக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. காலையில் நாங்கள் 9 மணிக்கு போனோம், சாயங்காலம் 3 மணிக்கு வந்து இறக்கி விட்டுட்டாங்க இந்த ஏனாங் கராபி பீச்லேயே. ஃபஸ்ட்டு அந்த கேவு அப்படியே சும்மா நடந்து போயிட்டு அந்த கேவு இருந்துச்சு. அப்புறம் அங்கே நிறையா பேர் மலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருந்தாங்க, குட்டி பசங்கள்லேருந்து. அப்படியே போயிட்டு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ரிட்டன் இந்தந்த டைமிங்குள்ளே ரிட்டன் வந்துடணும், இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு சுற்றி கொடுத்துருந்தாங்க. அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே காஃபி செம்மையாக இருந்துச்சு, அதை காமிக்கிறேன். உண்மையிலே தாய்லாண்டில் காஃபி வந்து செம்மையாக இருந்துச்சு. இது வந்து ஐஸ் எக்ஸ்ப்ரெஸ்ஸோ, இது வந்து கேப்பச்சினோ. அப்படியே இங்கே பக்கத்தில் அந்த ஷாப்பிங் இருந்துச்சு. இதுதான் அந்த பிரானாங் கேவ் பீச். அந்த உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போனோம். நடந்து போன பிறகு தான் அங்கிட்டு கடல் இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஐலாண்ட்லேயும் 4th ஐலாண்ட்லேயும் ரெஸ்ட் ரூம் இருக்கும், செகண்டு தேர்டில் இருக்காது. அப்படியே நம்ம குணா கேவ் மாதிரி அங்கே கேவ்லாம் இருந்துச்சு, அதில் சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் சொன்னேன்ல அந்த குணா கேவ் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இல்லை, ஆனால் ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போக பயமாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு சும்மா எடுத்துகிட்டு நான் ரிட்டன் வந்துட்டேன். அப்புறம் யாரும் கிண்டல் பண்ணாதீங்க, சும்மா இந்த கேப்பு மதுரையிலேருந்து நான் வாங்கிட்டு போயிட்டேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி. நல்லா இருக்கா? அந்த நான் சொன்னேன்ல மலை ஏறிக்கிட்டு இருந்தாங்க, நான் அங்கே தான் பீச் கிட்ட தான் ஏறிக்கிட்டு இருந்தாங்க.
கோயில் இருந்துச்சு. அது சும்மா பார்த்துட்டு அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே அந்த குகை இருந்துச்சுல அங்கே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்தோம். அப்புறம் ரிட்டன் வரப்போ இந்த சைடும் ஏறிக்கிட்டு இருந்தாங்க இந்த மணல் இதில். இந்த ஃபஸ்ட்டு பீச் வாட்டர்லாம் கிளியராக இருந்துச்சு. சன் கிளியர், வாட்டர் கிளியர், செமையாக இருந்துச்சு. ரீல்ஸ்க்கு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு நான் தான் அவங்க வருஷம். அப்புறம் ரிட்டன் போட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் செகண்டு சிக்கன் ஐலாண்டுக்கு போயிட்டு இருந்தோம். பார்க்க ஆனால் சிக்கன் மாதிரியே, சிக்கன்ல அந்த பேர்ட் ஷேப்பில் இருந்துச்சு. சிக்கன் மாதிரியே சிக்கன் ஐலாண்டு சொன்னாங்க. அங்கே தான் ஸ்நார்க்லிங் பண்ணாங்க. நான்லாம் பண்ணலை, என் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. அவங்க அது ஃப்ரீ தான். நம்மளோட பேர் மட்டும் இது பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ் ஸ்நார்க்லிங். நான் சும்மா சைடில் போட்டில் உட்காந்துட்டு ஃபோனை அந்த வாட்டர் ப்ரூஃப் கவரில் கட்டிட்டு இறக்கிட்டு இருந்தேன். நானும் விட்டு பார்க்குறேன், வரவே இல்லை. நல்லா இருந்துச்சு. அப்படியே எல்லோ கலர் ஃபிஷ். இந்த ஸ்நார்க்லிங் பண்ணுறாங்க மை ஹஸ்பண்ட். ஸ்விம்மிங் தெரியுது, எனக்கு ஸ்விம்மிங் தெரியலை. அந்த பயத்துலேயே இறங்கலை நான். ஆனால் ஜெல்லி ஃபிஷ்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் வரப்போ இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த குட்டி பையனுக்கு இதாகிடுச்சா, சின்ன பசங்களாம் போனாங்க, நாளாக போல். அப்புறம் அந்த ஒரு சிஸ்டர், அந்த எங்களை கைடு வந்து ஒரு என்னமோ தைல மாதிரி தடவுனாங்க. முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போட் கிளம்பிட்டோம். பாய் சிக்கன் ஐலாண்ட். ஐலாண்டில் தான் அந்த ஷாப்பிங் அதெல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த மணலில் நடக்கிறது சொன்னீங்களா, அது இதான் தேர்ட் ஐலாண்டு. பேர் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த போட் டைட்டை அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து. ஆனால் ஃபுட்டு செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் வெஜ்ஜுக்கு அந்த குழம்புது சிக்கனுக்கு. அப்புறம் தேர்ட் ஐலாண்டு முடித்தோடனே அப்புறம் அப்படியே ஃபோர்த் ஐலாண்டுக்கு போடா ஐலாண்டுக்கு போயிட்டோம். அப்படியே ஃபஸ்ட் ஐலாண்ட் மட்டும்தான் காமன் நேரம் ஆச்சு. அடுத்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துக்கெலாம் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் சன்ஸ்க்ரீனு எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுங்க. நம்ம சன்ஸ்க்ரீன் பண்ணாலும் நம்ம ஸ்கின்னு வந்து டேன் ஆகிடுது. அங்கே உப்பு தண்ணி வந்து நம்ம ஸ்கின்னு வந்து செட் ஆகலைன்னா ஒரு சில பேருக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துப்போங்க. அப்புறம் அப்படியே ஃபோர்த் ஐலாண்டுக்கு போயிட்டோம். அப்படியே அங்கே ஒரு மேங்கோ ஷேக் குடிச்சிட்டு ரிட்டன் வந்து ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ரிட்டன் சன்செட் பார்க்க வந்துட்டோம் அந்த பீச்சுக்கு. காலையில் தண்ணி நிறையா இருந்துச்சு, சாயங்காலம் பார்த்தா பாதி தான் காணும். நிறைய ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருந்துச்சு வழியில். அப்புறம் சன்செட் பார்த்துட்டு அங்கே நைட் வந்து இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து இந்த மாதிரிலாம் ஷோ பண்ணி நிறைய பேர், ஒரு சில பேர் காசு கொடுத்தாங்க, ஒரு சில பேர் காசு கொடுக்கல. இந்த மாதிரி ஃபயர்லேயே பண்ணாங்க. பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் ரூமுக்கு வரப்போ இந்த பாஸ்போர்ட் கவர் செஞ்சோம் 100 பாத். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற குட்டி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போயிட்டு சாப்பிட்டு ஷவர்மா சாப்பிட்டுட்டு மேங்கோ ஸ்டிக்கி மஸ்ட்டு ட்ரை ஃபேவரட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.